எங்கள் தயவில் தான் ஆட்சி நடக்குன்னு ஒரு பைத்தியம் கூட இப்படி புலம்பாது. அதனால் திமுக கிட்டத்தட்ட மரணப்படுக்கையில் இருக்கிறது. ஒரு அறிவாளி கிட்ட தோத்துருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன், புத்திசாலி கிட்ட தோத்துருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன். ஸ்டாலினோட அறிவாளி விஜய் ஒரு டெஸ்ட் வைப்பாரா ராஜா? ஸ்டாலின் ஒரு திருக்குறள் சொல்லி இது வரைக்கும் கேட்டிருக்கீங்களா? நீங்க கூட இருந்தவர், உங்களுக்கு தெரியுமே. அவர் கூட இருந்த அவருக்கு அதெல்லாம் தெரியாது. அவரு நீ ஒரே ரத்தம்னு ஒரு படம் நடிச்ச, ஒரு நாளாவது ஓடிச்சா? என்னட்ட ஒருத்தன் கேட்டான், ஒரே ரத்தம் பார்த்தியான்னு. பார்த்தேன், ஒரே ரத்தம்னு சொன்னேன். அதுலேருந்து அவனோட என்ன பிடிக்காது. ரத்தம் கொதிச்சிருக்குமே. கொதிச்சுட்டே தான் இருக்கு. திமுகவுக்கு போட்டியாக இப்படி ஒரு கட்சி வரும்னு அவங்க கனவுல நினைச்சிருக்க மாட்டாங்க. தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொன்னாலும் தாவேக்கான்னு ஒரு நாள் எங்க அண்ணன் ஸ்டாலின் சொன்னதே இல்லை. இவன் இருக்கான உத்தம புத்திரன், திமுகவை ஒழித்து கட்டுவதற்கு பிறந்திருக்கிறவன். அவன் புதிய அடிமைகள். எடப்பாடி பழனிசாமி பழைய அடிமையா, எங்க தலைவர் புதிய அடிமைகள், அட்டக்கத்தி இப்படி சொன்னானே தவிர தளபதி விஜயனுடைய பேரையோ தாவேக்காவினுடைய பேரையோ உதயநிதி சொல்லவே இல்லை. காலம் எவ்வளவு பெரிய தண்டனை தந்திருக்கு பத்தியா? அவங்கள சொல்லாம நீ கட்சி நடத்த முடியாது. ஒரு எதிர்கட்சி தலைவர் எப்படி ஹை பிச்சில் கட்சியை தூக்கணும் ஒண்ணுமே தெரியலையே. இனிமேல் தூக்குவாரு. எங்க தூக்குவாரு? அவன் சூரியனே பார்க்காதவன் தூக்குவாருங்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணுமே. திமுக முடிஞ்சு போச்சுங்க. கோட்டு போட்டானா கோவணம் போட்டானா உனக்கு என்ன? உன் நிலைமை என்ன? இன்னைக்கு கோட்டு போடுறதுன்னு பிரச்சனை இல்லை, கோட்டை விடுதுதான் பிரச்சனைன்னு பேசினார் இவர் உதயநிதி ஸ்டாலின். எதுல கோட்டை விட்டான் சொல்லு? அந்த கூட்டத்திலாவது நீ இதுல கோட்டை விட்டேன்னு சொன்னியா? எதுல கோட்டை விட்டேன்னு ஒன்னு சொல்ல உன்னால முடியுமா? வாடா போடாங்கிற யார? ஆல் இண்டியா காங்கிரஸ். வாடா ராஜினாமா செய்டா அப்படிங்கிற. தாவேக்கா கூட போயிட்ட இல்லடா இப்படின்னு டா 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 டான்னு போடுறான். இவனெல்லாம் ஆம்பூர் செருப்பு வாங்கி அடிக்கணும். எதுக்கு ஆம்பூர் செருப்பு வச்சு அடிக்கணும்? அதுன்னா கொஞ்சம் அடி நல்லா ஏறும். காங்கிரஸ் காலத்தில் இனிமேல் நாங்கள் பேச மாட்டோம்னு முடிவு எடுப்பாங்களா? என்ன அயோக்கியத்தனம்! இப்படி ஒரு சாக்கடை அரசியல் செய்யறதை விட திமுகவை கலைச்சிடலாம். நீங்க ஒரு தொகுதியிலாவது ஒரு மாநகராட்சி மேயர்ல நீங்க ஜெயித்து காட்டுங்க, நான் ஒரு பக்கம் மீசை எடுத்துடுறேன். உனக்கு மீசை இருக்கதே இப்ப தானே தெரியும். உனக்கு மீசை இருக்கா? சேலஞ்ச் நல்லா பண்ணியிருக்கிறான்னு நாங்கள் நினைக்கிறோம். எல்லா மாநகராட்சியிலும் நாங்கள் தான் ஜெயிப்போம். ஒரு மாநகராட்சி நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க. அப்போ ஆர்எஸ் பாரதி வந்து ஒரு மீசையில் தான் பார்க்க முடியுமா? இல்லை ஆர்எஸ் மாதிரி அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கிறத பற்றி யோசிக்க வேண்டியது வரும். மிரட்டுறீங்களா? வைகோ எல்லாம் மனுஷனா? மனச்சாட்சி உள்ளவனா? நன்றி உணர்ச்சிக்கு அவனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இப்போ தாவேக்காவுக்கு வர்றதுக்கு துண்டு போடுறாங்க. வரப்போறாரா? ஒரு பவள விழா பாப்பா தமிழ்நாட்டு அரசியலில் நித்தியத்தை இழந்து நிற்கிறது. நிச்சயமின்மை உடுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு அறிவியக்கமாக இருந்த இயக்கத்தை ஒரு குடும்ப இயக்கமாக்கிய ஒரு கொள்ளைக்கார குடும்பத்தின் கையில் சிக்கி இன்றைக்கு திமுக தீர்ந்து கொண்டிருக்கிறது, தேய்ந்து கொண்டிருக்கிறது, சாய்ந்து கொண்டிருக்கிறது. காப்பாற்ற முடியாத இடத்திற்கு அந்த கட்சியை இன்னைக்கு கொண்டு விட்டிருக்காங்க. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் பரப்புரை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம். முதல் மரியாதை படத்தில் ஒரு டைலாக் ரொம்ப ஃபேமஸ். சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி தான் இப்போ எனக்கும் ஒரு சந்தேகம் ஏற்படுது. என்ன சந்தேகம் அப்படின்னா, திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பேசும்போதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, இப்போ நடக்கிறது தாவேக்கா ஆட்சி இல்லை, திமுக ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி 2-3 தடவை தொடர்ந்து சொல்லிட்டார். அதுக்கு தாவேக்கா தரப்புலேருந்து எந்த விதமான ஒரு எதிர்ப்போ அந்த அவருடைய பேச்சுக்கு ஒரு மறுப்போ இது வரைக்கும் வரல. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டு சொல்றார், இந்த ஆட்சி ஒரு 6 மாதம் நீடிக்கும் நினைச்சேன். ஆமா, இன்னைக்கு 3 மாதம் சொல்லியிருக்கிறார். 3 மாதம் கூட தாங்காது போல அப்படின்னு. என்ன நடக்குது சார் தாவேக்காவில்? தாவேக்காவில் என்ன ஆட்சி நடக்குது? இல்லை, இவங்க தொடர்ந்து இந்த மாதிரி சொல்லிட்டு வராங்க இல்லையா, 6 மாதம் 3 மாதம் அப்படின்னு.
உண்மையிலே அப்படி தான் இருக்கா நிலைமை? இல்லை உங்களுக்கு தலைவர் விஜய் ஆட்சிக்கு வந்தது அவங்களால இன்னும் செரித்து கொள்ள முடியவில்லை. அதிமுக திமுக என்று மாறி மாறி ஆட்சி வந்து அவர்களுக்குள்ளே ஒரு கள்ள கூட்டணி வைத்துக்கொண்டு கொள்ளையடித்த பணங்களை எல்லாம் பகிர்ந்து தின்று கொண்டிருந்த ஒரு கொள்ளை கூட்டம் அந்த வாழ்க்கை இழந்த ஆத்திரத்தில் அதிருப்தியில் இன்றைக்கு இதை வெளிப்படுத்துகிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு 30 கோடி ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்களாம். இப்போ அந்த மது கொள்முதலில் கிடைக்கிறத 2 பேரும் பங்கு போட்டுக்கிடுவாங்களாம். மாறி மாறி இப்படி நம்ம இருந்துட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணும்னு இந்த பழனிசாமியை கண்டித்து பேசுகிறதெல்லாம் சும்மா நாடகம். அந்த நாடகத்துக்கு இப்போ திரை போட்டுட்டார் தலைவர். இப்போ எங்கள் தயவில் தான் ஆட்சி நடக்குன்னு ஒரு பைத்தியம் கூட இப்படி புலம்பாது. 107 இடம் எங்களுக்கு இருக்குது, 14 நாட்கள் எனக்கு அவகாசம் தாருங்கள், அமைச்சரவை அமைப்பதற்கு கவர்னர் இடத்துல எங்கள் தலைவர் முறையிட்டார். எந்த கட்சி ஜெயித்தாலும் இதைத்தான் செய்யணும். அதிக எண்ணிக்கையில் இருக்கிற கட்சி ஆட்சி அமைப்பதற்கு கூப்பிடணும். ஃப்ளோர் டெஸ்ட், சட்டமன்றத்தில் ஃப்ளோர் டெஸ்ட்டில் கட்சி தோற்கமானால் அதற்கு அடுத்து இன்னொரு கட்சியை கூப்பிடுவதற்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க. அதுதான் முறை. காங்கிரஸ் கட்சி வலிய வந்து எங்களுக்கு ஆதரவு தந்ததற்கு பிறகு தான் கம்யூனிஸ்டுகள் இந்த முடிவெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் விடுதலை சிறுத்தைகள் இந்த முடிவெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்திய யூனியன் முஸ்லீம்க்கு இந்த முடிவெடுக்கிறாங்க. ஆகவே இதற்கான வாசலை திறந்து வைத்தது காங்கிரஸ் கட்சி. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி திமுகவிலிருந்து வெளியேறிவிட்டது. இப்போ அந்த ஆத்திரம் வேற. இப்பொழுது ராகுல் காந்தியை இந்த நாட்டில் குறைத்து மதிப்பிட்டு கொச்சைப்படுத்துவது மாதிரி இன்னைக்கு அவர்களுடைய முரசொலியில் இன்னைக்கு எழுதிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 3 மாசத்தில் ஆட்சி கவிழ்ந்து விடும் அப்படின்னு சொல்லி மாற்று கட்சியிலேருந்து எவனையாவது வரவழைப்பதற்கு இப்படி ஒரு தூண்டலை போடுறாங்க. ரொம்ப பரிதாபமாக இருக்கு. ஆனால் அதான் இவர் சொல்கிறார், எங்களுடைய கூட்டணி கட்சிகள் தான் இப்போ தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, அவங்க ஆதரவு கொடுக்கறனால தான் இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்குன்னு. ஆனால் திரு சண்முகம் ஐயா அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னார், மதச்சார்பற்ற கூட்டணி தேர்தலோட முடிந்து விட்டது, நாங்கள் வந்து இப்போ தாவேக்காவோட தான் கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இதை வந்து தொடர்ந்து திமுகவுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம இது அவருடைய கையாலாகாத தனத்தையும் பலவீனத்தையும் காட்டுகிறது. நீங்கள் போயிட்டீங்களா, போங்க, எங்களுக்கு தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய தெரியும்னு அந்த பணியை செய்யணும். பேச்சாளரே கிடையாதுங்க, சுகி சிவத்தை கூப்பிட்டு பேச சொல்கிறாங்க. அதான் அது ஒரு விமர்சனம் இழந்துச்சு. அதாவது ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வாக்களித்த மக்களை வந்து ஒரு வசைபாடும் அளவுக்கு பேசுகிறாரு. அவர் என்ன பேசுனாருன்னு தெரியல. அந்த வாடகை பேச்சாளர் தான் கூப்பிடுறாங்க. அந்த கட்சியில் பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. யாரையாவது வெளியிலேருந்து கூப்பிட்டு பேசணும்னு சொல்லி இப்போ கூப்பிடுறாங்க. ஜென்சி மீட்டிங் வேற போட்டிருந்தாங்க. ஜென்சி மீட்டிங் ஒன்று போட்டு அதுவும் ஈடுபடலை, ரீச் ஆகலை. வந்து உட்கார்ந்துருங்களுக்கு மத்தியில் ஒரு உணர்ச்சியோ உத்வேகத்தையோ உற்சாகத்தையோ தர அவங்களால முடியலை. அதனால் திமுக கிட்டத்தட்ட மரணப்படுக்கையில் இருக்கிறது. அப்படி சொல்கிறீங்க? ஆமாம். அவங்க ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக இருக்காங்களே, அவங்க எப்படி மரணப்படுக்கையில் இருக்காங்கன்னு சொல்ல? பிரதான எதிர்க்கட்சிக்கு அந்த எதிர்க்கட்சியாக இருந்து இயங்கலாம். அதுதான் ஜனநாயகம். எதிர்க்கட்சிங்கிறது பேரலல் கவர்மெண்ட்டு, ஷேடோ கவர்மெண்ட். ஆனால் அந்த எதிர்க்கட்சி தலைவருக்கு இதெல்லாம் பேச முடியாது. என்ன பேசணுங்கிறது அவங்களுக்கு விவரம் தெரியலை. இப்போ நாளைக்கு எதிர்க்கட்சி தலைவர் வந்து 18ஆம் தேதி சட்டமன்றத்தில் பேசுறது போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த கல் அவர் எடுத்து எறிகிறாரு, எதை பேசணும் என்கிற எதுவும் தெரியாத ஒரு ஞான சூனி எதிர்க்கட்சி தலைவர் என்ன செய்ய முடியும்? நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஆனால் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ராசா ஒன்று சொல்கிறாரு, சட்டசபையில் எங்கள் தலைவர் இளம் தலைவர் கேள்வி கேட்குறார், அதற்கு பதில் சொல்ல தெரியாமல் பனையூரில் போய் பதில் கொடுக்குறார். இல்லை, சட்டமன்றத்தில் இவர் பேசுகிறாரு, பதில் கொடுக்கறது பனையூரில் கொடுக்க நீங்கள் வெளியேறிட்டார். சட்டமன்றத்திலேருந்து இருந்தால் தான் அந்த பதிலை சொல்லணும். அங்கே அவர் வெளியேறிட்டார். அதனால் தலைவர் என்னுடைய நிலைப்பாடு இதுதான் சொல்லி வெளியிட்டார். அந்த அறிக்கையிலேயே அவங்களுடைய ஆரக்கால்கள் ஆடுகிறது. ராஜா இதை திரும்ப திரும்ப சொல்கிறார். அவருக்கு இப்போ அங்கே இப்போ ஒரு பொதுச் செயலாளர் போஸ்ட் காலியாகுது, அந்த இடத்தை அலங்கரிக்கணும்னு அவர் ஆசைப்படுறார்.
திமுகவினுடைய தலைமை பொறுப்புக்கே வர வேண்டும் என்கிற தாகமும் தவிப்பும் அவருக்கு இருக்கிறது. அதனால் ஆர் ராசாவுக்கு அந்த தகுதியும் உண்டு. நான் அதை குறைத்து மதிப்பிட மாட்டேன். அவர் லைம்லைட்லேயே இருக்கணும்னு விரும்புகிறார். வேற யாருக்கும் இருக்காங்க தகுதி இல்லை. அதனால் ராஜா எடுத்திருக்கிற இந்த ஆயுதம் அவருக்கு பலன் அளிக்குமானால் ராஜாவை நான் வாழ்த்துகிறேன். அதான் அதே திரு ராசா அவர்களெல்லாம் குறிப்பிடும்போது ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஒரு அறிவாளி கிட்ட தோற்றிருந்தா பரவாயில்ல, ஒரு புத்திசாலி கிட்ட தோற்றிருந்தா பரவாயில்ல, ஒரு உண்மையான ஒரு மாற்றத்திற்கு தேவையான ஆட்கள்கிட்ட தோற்றிருந்தா பரவாயில்ல, நான் எப்படி போய் பாராளுமன்றத்தில் மற்ற உறுப்பினர்களாக எதிர்கொள்ள போகிறேன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கு. மற்ற உறுப்பினர்கள்னா இல்லை, நாடாளுமன்றத்தில் இந்த தோல்வி அடைந்து விட்டமே அப்படிங்கிறத எப்படி நான் அங்கே போய் எதிர்கொள்ள போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். இல்லை ராஜாவுக்கு இருக்கிற செல்வாக்கு விட விஜய்க்கு டெல்லியில் செல்வாக்கு இருக்குங்கிறது ராஜாவுக்கு தெரியாது. இல்லை, அவர் சொல்கிற விஷயம் அதாவது பாராளுமன்றத்தில் போய் நம்ம எதிர்கொள்ள போகிறேன், எப்படி எதிர்கொள்ள போகிறேங்கிறத விட ஒரு அறிவாளி கிட்ட தோற்றிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன், புத்திசாலி கிட்ட தோற்றிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன். ஸ்டாலினோட அறிவாளி விஜய் ஒரு டெஸ்ட் வைப்பாரா ராஜா? ஸ்டாலின் ஒரு திருக்குறள் சொல்லி இது வரைக்கும் கேட்டிருக்கீங்களா? நீங்கள் கூட இருந்தவர், உங்களுக்கு தெரியுமே. அவர் கூட இல்லை, அவருக்கு அதெல்லாம் தெரியாது. அவரு ஸ்டாலினோட 1000 மடங்கு அறிவாளி. எனக்கு தெரிந்து இந்தியாவில் இதுவரைக்கும் சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் பதவி பிரமாணத்தை ரகசிய காப்பு பிரமாணம் செய்கிற விழாவில் அதை பார்த்து படிக்காத ஒரே தலைவன் விஜய் தான். ஸ்டாலின் முடியுமான்னு கேளுங்க. நிறைய திரைப்படத்தில் நிறைய வசனங்களை மனப்பாடம் செஞ்சு அவருக்கு பழக்கம் இருக்கிறதுனால அந்த அந்த தொழிலுக்கு அது வேணும். உனக்கு அதுவும் தெரியாது. நீ ஒரே ரத்தம்னு ஒரு படம் நடிச்ச, ஒரு நாளாவது ஓடிச்சா? என்னட்ட ஒருத்தன் கேட்டான், நான் இப்போ திமுக தானே இருக்கேன், ஒரே ரத்தம் பார்த்தியான்னு. பார்த்தேன், ஒரே ரத்தம்னு சொன்னேன். அதில் இந்த அவனோட என்ன பிடிக்காது. ரத்தம் கொதிச்சிருக்குமே. கொதிச்சுட்டே தான் இருக்கு. இவன் நடித்தான் மாமன்னன் ஆகலான்னு பார்த்தான், ஓடலை. ஒரு கல் ஒரு கண்ணாடி கூட நடித்தார். ஒரு கல் ஒரு கண்ணாடி எல்லாம் நடித்தா ஒன்றுமே எடுக்கலை, ஓடாது. இப்போ இவங்களுக்கு திமுகவுக்கு போட்டியாக இப்படி ஒரு கட்சி வரும்னே இவங்க கனவுல நினைச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் யுத்த காலத்திற்கு முன்னாலே நாங்கள் கட்சி தொடங்கியதற்கு பிறகு எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொன்னாலும் தாவேக்கான்னு ஒரு நாள் எங்கள் அண்ணன் ஸ்டாலின் சொன்னதே இல்லை. இவன் இருக்கான உத்தம புத்திரன், திமுகவை ஒழித்து கட்டுவதற்கு பிறந்திருக்கிறவன். அவன் புதிய அடிமைகள். எடப்பாடி பழனிசாமி பழைய அடிமையான், எங்கள் தலைவர் புதிய அடிமைகள், அட்டக்கத்தி இப்படி சொன்னானே தவிர தளபதி விஜயனுடைய பேரையோ தாவைக்காவினுடைய பேரையோ உதயநிதி சொல்லவே இல்லை. காலம் எவ்வளவு பெரிய தண்டனை தந்திருக்கு பத்தியா? அவங்கள சொல்லாம நீ கட்சி நடத்த முடியாது. இப்போ புதுசா ஒரு வார்த்தையை சொல்றாரு, சோபா மாடல் ஆட்சின்னு. அவன் சோபா மாடல்னு சொல்றாரு. உங்க மாடல்ல சொன்னா என்ன ஆகும்? நான் கேட்க எதிர்கட்சிக்கு அழகா? நான் கேட்குறேன், விடுதலை சிறுத்தைகள் தலைவர் சொல்றாரு, நான் ஆர்டர் பண்ணி வந்து சோபான்னு சொல்றாரு. சிவி சண்முகம் வீட்டுக்கு எங்கள் தலைவர் போகும்பொழுது அதுக்கு முன்னாடி சோபா போயிருக்கு. ஒருவேளை அவர் ஆர்டர் பண்ணியிருக்கலாம், தலைவருக்கு உட்கார வைக்கிறதுக்காக வாங்கினாரான்னு தெரியாது. அதுக்கு போய் எங்கள் ஆட்சியை சோபா மாடல் ஆட்சின்னு சொல்கிறான்னா குறைந்தபட்ச அறிவாவது உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்கா? ஒரு எதிர்கட்சி தலைவர் எப்படி ஹை பிச்சில் கட்சியை தூக்கணும் ஒன்றுமே தெரியலையே. இனிமேல் தூக்குவார். எங்கே தூக்குவார்? அவன் சூரியனே பார்க்காதவன் தூக்குவாருங்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றுமே. திமுக முடிஞ்சு போச்சுங்க. அவர் தான் ஒரு கூட்டத்தில் பேசும்போது, அதாவது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் நன்றி அறிவிக்கும் கூட்டத்தில் பேசும்போது சொல்கிறாரு, நீங்கள் கோட்டு போட்டிருக்கீங்க, அதெல்லாம் நான் விமர்சிக்கலை, ஒரு தமிழர் பண்பாடை மீறி கோட்டு போட்டிருக்க நான் விமர்சிக்கலை, ஆனால் நீங்கள் நிறைய விஷயங்களில் கோட்டை விட்டுறீங்களே. தமிழர் பண்பாடு கோட்டு போடப்படாதுன்னு சொல்லுதா? அதாவது சொல்லும்போது தான் சொல்கிறேன், நீங்கள் ஆடை அணிவித்து இப்போ கோட்டு போட்டிருக்க ஆடையை பற்றி நான் கோட்டு போட்டால் உனக்கு என்ன? இதாக பேசுவான் ஒருத்தன். கோட்டு போட்டானா கோவணம் போட்டானா உனக்கு என்ன? உன் நிலைமை என்ன? இன்னைக்கு கோட்டு போடுறதுன்னு பிரச்சனை இல்லை, கோட்டை விடுதுதான் பிரச்சனைன்னு பேசினார் இவர் உதயநிதி ஸ்டாலின். எதுல கோட்டை விட்டான் சொல்லு? அந்த கூட்டத்திலாவது நீ இதுல கோட்டை விட்டேன்னு சொன்னியா? எதுல கோட்டை விட்டேன்னு ஒன்று சொல்ல உன்னால முடியுமா? இன்னைக்கு பத்திரப்பதிவு துறையில வீட்டில் இருந்துட்டே பத்திரப்பதிவு பண்ணலான்னு சொல்லி இணையதளத்திலே பத்திரப்பதிவு பண்ணலாம்னு அறிவிச்சிருக்கோம். கேட்டீங்களா? இதை மாதிரி வண்டல் மண்ண விருப்பம் உள்ளவர்கள் வேண்டிய அளவுக்கு எடுத்து செல்லலாம்னு அறிவிச்சிருக்கோம். கான்ட்ராக்டர்ஸ் கூட்டம், ஒப்பந்தக்காரர்கள் கூட்டம் இதுவரைக்கும் நீ போட்டிருப்பியா?
40% மாடல் உங்க ஆட்சி. ஒப்பந்தக்காரர்கள் கூட்டத்தை கூட்டி எங்கள் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சொல்லுகிறார், கமிஷனுக்கே வேலை இல்லை, வேலை தரமாக இருக்க வேண்டும். ஒன்றிய சாலை போக்குவரத்து நிதின் கட்கரி என்னிடத்தில் பேசினார். 10 வழியில் 10 வே கரப்ஷன், 10 வழியில் ஊழல் நடைபெறுகிறது உங்கள் தமிழ்நாட்டில். இதை மட்டும் தடுத்து நிறுத்துங்கள். 2 லட்சம் கோடிக்கு நெடுஞ்சாலை துறையில மட்டும் உங்களுக்கு வேலை தர்றேன்னு சொல்றார். இது ஆதவ் அர்ஜுனா வெளிப்படையா சொல்லியிருக்காரு. உன் ஆட்சியில் நடக்குமா? நீ ஆட்சியா நடத்தின? நீ இன்னைக்கு நாங்க செய்திருக்கிற சாதனைங்க இது. ஜெயலலிதா அம்மா பேர்ல இருந்த உணவகத்தை நீ நடத்தியா? நீ இன்னைக்கு தலைவர் அறிவிச்சிட்டார், அம்மா உணவகத்தை மேம்படுத்துங்கள் என்று. அவங்க ஆட்சியில் அம்மா உணவகம் இயங்கியதா? இல்லை. நீ ஏட்டிக்கு போட்டியா? அவர் நரேந்திர மோடி மக்கள் மருந்தகம் வச்ச, நீ முதல்வர் மருந்தகம்னு ஒன்று வச்ச. நான் போய் கேட்குறேன், எங்க முதல்வர் மருந்தகத்தில் ரினோர் பிளஸ் இருக்கான்னு கேட்குறேன். திருன்னு விழிக்கிறான். கிளைக்கோமேட் 500 இருக்கான்னு கேட்குறேன், இல்லைங்கிறான். அட்டர்வஸ்டாட்டின் இருக்கான்னு கேட்குறேன், இல்லைங்கிறான். இது 3 மாத்திரையை நான் சாப்பிட்றது. முதல்வர் மருந்துங்கன்னா மருந்து இருக்கணும் இல்லைங்க, மருந்து இல்லை. அப்படி ஒரு ஆட்சியை நடத்தினாங்க, அடிச்சு குவிச்சாங்க. இப்போ ஒரு மந்திரி லண்டன்ல இருக்கான். அங்கே இருக்காரு. தமிழ்நாட்டில் இதோட லண்டன் அடிச்சு படம் லண்டன்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஆட்சியை நடத்தின ஒருதான் பெண் குரூப்பு, அவன் வேற எங்கேயோ இருக்கான். எல்லாமே அனுபவிச்சுட்டு இருக்கான். ஆட்சி போனாலும் அனுபவிச்சுட்டு இருக்கான். ஜாலியான கட்சிங்க இது. அப்போ ஏன் நீங்கள் அதை விட்டு வெளில வந்தீங்க? எனக்கு ஜாலியாக இருக்க பிடிக்காது. நான் பெரியார அண்ணா கொள்கையெல்லாம் பேசலாம், அதுக்கான மேடை இந்த மேடை நினைச்சிட்டு வந்தேன். அங்கே 2 கூட்டம் தான் நடக்கும். ஸ்டாலின் பிறந்தநாள், உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள். அண்ணா பிறந்தநாள், பெரியார் பிறந்தநாள் எல்லாம் கிடையாது. சரி சார், உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் அந்த உதயநிதி ஸ்டாலின் எப்படி பேசினார் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொல்கிறாரு, அதாவது சினிமாவிலே வந்து நல்ல படங்களை கொடுக்க முடியல, இவர் எப்படி நல்ல ஆட்சி கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறார். எந்த எந்த படம் மோசமான படம் சொல்லுவார்? அவர் சொல்கிறார், இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து 50 படங்கிட்ட நடிச்சிருக்காரு, ஒரு படம் தான் உருப்படியான படமா இருக்கு, இவர் எப்படி நல்ல நல்ல படமே கொடுக்காத படம். எந்த படத்தை சொல்றாரு? அவர் எந்த படத்தை மனசுல வச்சு சொல்றாருன்னு தெரியல. சினிமாவிலே நல்ல படம் கொடுக்கலன்னு சொன்னா இப்படி ஓட்ட இப்படி வாங்குறாரு. ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம் வேண்டும் என்று விரும்பிய ஒரு கூட்டம், இளைய தலைமுறை, அது ஒரு கூட்டம். இது போக திரை செல்வாக்கால் அவருக்கு கிடைத்த அந்த கூட்டம், இந்த 3ம் சேர்ந்து தான் இன்னைக்கு அப்புறம் முதலமைச்சராக இருக்கார். உனக்கு யாரு இருக்கா? உன் கட்சி இன்னைக்கு அனாதை மாதிரி நிக்கி. நீ தேனிசை செல்லப்பா அவனுடைய பிறந்த நாளில் போய் கடா முண்டான்னு சொல்லி அச்சில் ஏற்ற முடியாத சொற்களால் பேசுற. நீ வாடா போடாங்கிற யார? ஆல் இண்டியா காங்கிரஸ். வாடா, ராஜினாமா செய்டா அப்படிங்கிற. தாவேக்கா கூட போயிட்ட இல்லடா இப்படின்னு டா 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 டான்னு போடுறான். இவனெல்லாம் ஆம்பூர் செருப்பு வாங்கி அடிக்கணும். எதுக்கு ஆம்பூர் செருப்பு வச்சு அடிக்கணும்? அதுன்னா கொஞ்சம் அடி நல்லா ஏறும். இப்படியா ஒரு தலைமை இருப்பான்? நீ தரித்திரம்னு தெரியும். நீ அரசியல் தரித்திரம், நீ தற்குறி, நீ போதையிலேயே பேசுறவன், நீ ஒரு பாலியல் குற்றவாளிங்கிறதெல்லாம் தெரியும். நீ இந்த நாட்டில் ஒரு இளைஞர்களை இன்னும் மூளை செலவு செய்து தம்பி பிரபாகரனுக்கு பேரை சொல்லி நீ ஏய்த்தவன், ஏமாற்றினவன் தெரியும். உன்னுடைய 8% வாக்கு 4% நலிந்தாச்சுன்னு தமிழ்நாட்டுக்கு தெரியும். நான் இப்போ 8 அடி பின்னாடி போயிருக்கேன்னு சொன்னா 40 அடி முன்னாடி வர்றதுக்குன்னு சொல்றான். இவன் என்ன செய்யறது? கீழ்ப்பாக்கம் தான், வேற வழியே கிடையாது. ஓகே சார், இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்றாரு. அதாவது தேர்தலுக்கு முன்பு திரு விஜய் அவர்கள் பிரச்சாரத்தின் போது சொன்னார், தேர்தல் முடிந்த உடனே திமுகவுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக மோடியையும் அமித்ஷாவும் போய் சந்திப்பார், அங்கே போய் விழுந்து கிடப்பார் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு தேர்தல் முடிந்த பிறகு 2 வாரத்திலே போய் யார் போய் மோடி கால்லையும் அமித்ஷா கால்லையும் போய் விழுந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு. யார் விழுந்தா?
யாரும் இல்லையே. இல்லை, அவர் சந்திக்க போனதே அப்படி. எங்கள் தலைவர் முதலமைச்சருங்க. ஒன்று எவனாவது கூப்பிடுவானா? ஒன்று ஒரு பூ புனித நீராட்டு விழாவை கூட கூப்பிட மாட்டானோ. எங்கள் தலைவர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர், இந்தியாவுக்கு நிர்வாகத்தை தலைமை தாங்கிற மோடி, அவர் போய் சந்திக்கணும் போகிறாரு. இன்னும் 11ஆம் தேதி போகிறாரு. ஒன்று யார் கூப்பிடுவா? ஸ்டாலின் காலில் போய் விழுவார் அப்படின்னு சொன்னார் எங்கள் தலைவர் கடைசி கூட்டம் நந்தனத்தில். விழ போகிறாரு. மோடி காலெல்லாம் தயார் பண்ணிட்டாரு. அப்படி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு சார். அதாவது நெருங்குறாங்க, நெருங்கி வர்றாங்க. அப்படியா? உண்மையா? ஆமாம், உண்மை. நாளைக்கே தெரிஞ்சிடும். இந்தியா கூட்டணி கூட்டம் வச்சிருக்காருல்ல. இன்னைக்கு கூட்டணி நடந்துட்டு இருக்கு. நாளைக்கே அந்த 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 மூக்கு ஆரம்பிச்சிருவாங்க. திமுக அந்த இந்திய கூட்டணியுடைய. நான் என்ன கேட்குறேன், காங்கிரஸ் கட்சி எடுத்த முடிவு, நல்ல முடிவு. ஒரு ஆட்சி அமைப்பதற்கு அவர்கள் கொடுத்த ஆதரவு, அந்த ஆதரவை ஒரு நாள் செரித்து கொள்ள முடியவில்லை. இதுக்காக காங்கிரஸ் கட்சியை நீங்கள் கடுமையான விமர்சனம் செய்கிறீர்கள். அது உங்களுக்கு இருக்கிற உரிமை. நாஞ்சில் சம்பத் என்ன கேட்குறேன்னா, சகோதரி கனிமொழி அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். எங்களுடைய இருக்கைகள் காங்கிரஸ் இருக்கையோட ஒட்டி இருக்கக்கூடாது, பக்கத்தில் இருக்கணும். ஒட்டி இருக்கக்கூடாது, எட்டி இருக்கணும்னு ஒரு நாகரிகம் உள்ள கட்சியினுடைய செயலாளர் இப்படி எழுதுவாங்களா? அப்போ இது என்ன நவீன தீண்டாமை? நாளைக்கு நீங்கள் உங்களோட ஒட்ட மாட்டீங்களா? இது என்னங்க அயோக்கியத்தனம் இது? நீ இப்படி எழுதுறத திரும்ப வாங்கன்னு சொல்லியிருக்க வேண்டாம் ஸ்டாலின். இப்படியா மலிவான அரசியல் செய்வீங்க? பாராளுமன்றத்தை 2 பேரும் இணைந்து தானே சார் கடந்த நாட்கள் எல்லாம் இணைந்து தானே செயல்பட்டாங்க. அப்போ கூட்டணி மாறி இருக்கிறாங்க. ஆமாம், அதுக்காக சேர மாற்றணுமா, இருக்கே மாற்றணுமா? சரி, ஒருவேளை பேச்சு வழக்கில் ஏதாவது தவறுதலா பார்த்தா பேச மாட்டாங்களா? பேசக்கூடாதா? காங்கிரஸ் காலத்தில் இனிமேல் நாங்கள் பேச மாட்டோம்னு முடிவெடுப்பாங்களா? என்ன அயோக்கியத்தனம்! இப்படி ஒரு சாக்கடை அரசியல் செய்யதை விட திமுகவை கலைச்சிடலாம். ஆனால் அவங்க தாவேக்கா குறித்து நீங்கள் பிரயோகப்படுத்தி அதே வார்த்தை தான் சொல்கிறாங்க. அதாவது இங்கே சென்னையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் மேயர் நடந்துக்கிட்ட நிகழ்வுகள் குறித்து பேசும்போது அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு சேலஞ்ச் பண்ணுறாரு. என்ன சேலஞ்ச் அப்படின்னா, விரைவில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற வருது. அந்த உள்ளாட்சி தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 25 மாநகராட்சியில் ஒரு மாநகராட்சியில் அது நீங்கள் ஜெயித்து காட்டுங்க அப்படின்னு சொன்னார். ஆமாம், அதுக்கு திரு RS பாரதி அவர்கள் ஒரு பதிலடி கொடுக்கும் வகையில் ஒரு விஷயத்த சொல்கிறார். ஆமாம், நீங்கள் ஒரு தொகுதியிலாவது ஒரு மாநகராட்சி மேயர்ல நீங்கள் ஜெயித்து காட்டுங்க, நான் ஒரு பக்கம் மீசை எடுத்துடுறேன். உனக்கு மீசை இருக்கதே இப்போ தானே தெரியும். உனக்கு மீசை இருக்கா? சேலஞ்ச் நல்லா பண்ணியிருக்கிறான்னு நாங்கள் நினைக்கிறோம். எல்லா மாநகராட்சியிலையும் நாங்கள் தான் ஜெயிப்போம். ஒரு மாநகராட்சி நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க. அப்போ RS பாரதி ஒரு மிஷினில் தான் பார்க்க முடியுமா? இல்லை, RS மாதிரி அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கிறத பற்றி யோசிக்க வேண்டியது வரும். மிரட்டுறீங்களா? இல்லை, 15 எல்லா மாநகராட்சியும் ஜெயிச்ச நீ மீசை எடுத்துட்டா என்ன ஆகிடும்? அதோட உயிரோடு இருக்கிறத விட நல்லது இல்லைன்னு நீங்கள் முடிவெடுக்கலாம். நீங்கள் ஒரு அதிமுக தொண்டன் தீ குளித்து சாவலை, அது மாதிரி தான் கட்சியின் தோல்விக்கு பொறுப்பேற்று நான் சாகிறேன், அமைப்பு செயலாளர் நான் சாகிறேன் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுவதில்லை. ஆதவ் அர்ஜுனா சொல்கிறது கிரவுண்டு நிலைமையை சொன்னார், அந்த நம்பிக்கை சொன்னார். ஏன்னா அப்படி இந்த சர்க்கார் நடந்து போயிட்டுருக்கு, அந்த நம்பிக்கையில் சொன்னார். ஓகே சார், பார்ப்போம் தேர்தல் முடிவுகள் எப்படி வருதுன்னு, அதையும் பார்ப்போம். நம்ம யார் மீசை எடுக்கிறா, யார் அரசியலில் ஜொபிக்கிறான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் சார், இப்போது இந்த திமுகவில் இணைந்தார் இல்லையா, பிற கட்சியிலேருந்து இணைந்ததில்ல. இப்போ மதிமுக திமுக கூட்டணியில் தான் இருக்காங்க. ஆனால் மதிமுகவிலேருந்தே 2 பேரை கொண்டாந்து சேர்க்குறாங்களே, இது எந்த அரசு? யார் 2 பேர்? மதிமுகவுக்கு உறுப்பினர்கள்லாம் சேர்ந்ததா அவங்களோட செய்திக்குறிப்புலலாம் இருக்கு. எங்கள் திமுகவில் சேருவாங்க. மதிமுக இல்லை, இன்னும் அதில் இருக்கவும் முடியாது. மதிமுகவில் இருக்கிறவங்க நாளைக்கு என்ன செய்வாங்கன்னு சொல்லி அதாவது புரவர் சிவந்தியப்பன் பீலிட் பட்டம் பெற்றவர், SS தென்னரசு அவருடைய நிழலில் வளர்ந்தவர், ஒரு பாம்பே டைங் ஷோரூம் வச்சிருந்தவர், காசு வட்டிக்கு கொடுத்து சம்பாதித்தவர், 1986 ஒன்றிய பெருந்தலைவராக போட்டியிட்டு குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோற்றவர். அவருடைய மகன் இன்றைக்கு ஊராட்சி மன்ற தலைவர். பொடா சட்டத்தில் கைதாகி 19 மாத காலம் சிறை இருந்தவர். அவருக்கு அந்த கட்சியில் இடம் இல்லை. அந்த 19 மாத காலத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் கட்சியை முன்னெடுத்த 1986 நரிக்குடி சேர்மன் RMS, அவருக்கு அந்த கட்சியில் இடம் இல்லை. அந்த 19 மாதத்தில் இளைஞரணி செயலாளராக இருந்த தம்பி வழக்கறிஞர் அழகு சுந்தரம், அவருக்கு அந்த கட்சியில் இடம் இல்லை. அந்த கட்சிக்கு வானமும் சிறகுமாக இருந்து வாரி கொடுத்தவர் ரைஸ் மில் பாலசுப்ரமணியம், மதுரையில் ஒரு ஆள், அவருக்கு அந்த கட்சியில் இடம் இல்லை. எங்கள் நாகர்கோவிலில் வைகோ வந்தால் எல்லா சிலவையும் ஏற்றுக்கிடுவான் என் தம்பி லட்சுமணன், அவனுக்கு அந்த கட்சியில் இடம் இல்லை.
அந்த கட்சிக்காக எல்லா வகையிலும் கடமையாற்றிய நா. சுப்பிரமணியன் ஒரு ஆள். அவரும் 1986 சேர்மன், வேலூர் சேர்மன். சாய்நாதபுரம் சுப்பிரமணி 19 மாத காலம் வைகோ சிறையில் இருந்த காலத்தில் அதிகாலை 6 மணிக்கு எல்லா தினசரி பேப்பரும் எல்லா விதமான காய்கறியும் வாங்கி கொண்டு ஜெயில் வாசலில் நின்று கொடுத்தவர். அவருக்கு அந்த கட்சியில் இடமில்லை. வைகோ எல்லாம் மனுஷனா, மனச்சாட்சி உள்ளவனா? நன்றி உணர்ச்சிக்கு அவனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இப்போ தாவேக்காவுக்கு வர்றதுக்கு துண்டு போடுறாங்க, வரப்போறாரா அப்படி சொல்றாங்க. தாவேக்காவுக்கு வந்தா நாஞ்சில் சம்பத் தாவேக்காவினுடைய கேம்பெயின் செக்ரட்டரி இருந்த நிலையை நான் வரவேற்பேன், அது வேறு. ஆனால் உனக்கு மனச்சாட்சி இருக்கான்னு கேட்குறேன். நீ நாளைக்கு தாவேக்காவை காட்டி கொடுக்க மாட்டேங்கிறது என்ன உத்தரவாதம்? 29 வருஷம் நீ பார்லிமெண்ட்ல இருந்ததுக்கு திமுக காரணம். உனக்கு சனி பயல் அவன் திருச்சியில் ஜெயிக்க திமுக காரணம். அந்த கட்சியை காட்டி கொடுக்க நினைக்கிறேன் நீ எல்லாம் இந்த மண்ணுக்கு சுமை. கடந்த முறை ஒரு பேட்டியில் திருச்சி வேலுசாமி அவர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் திருச்சி வேலுசாமி அவர்கள் குறிப்பிடும்போது வைகோ குறித்து ஒரு கேள்வி எழுப்பிய போது அவர் சொன்னார், வைகோ எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, அவர் திருதராஷ்டிர ஆலிங்கனம் செய்யக்கூடியவர். அதாவது முதல் முறையாக எதிர்த்து பார்த்தாரு, திமுகவை எதிர்த்து வெற்றி பெற முடியவில்லை, இப்போ அந்த ஆலிங்கனம் செய்து அவர்களை தோற்கடித்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு, ஒரு பதிவை செய்கிறார். வைகோய்க்கும் அவருக்கு மகனுக்கும் பணம் தான் குறிக்கோள், ஆலிங்கனம்லாம் இல்லை, பணம் தான். தேனியிலிருந்து கனடா வரைக்கும் சொத்து வாங்கிட்டானோ. இப்பவும் சொத்து இப்போ இந்த தேர்தலே எல்லா செலவையும் திமுக தான் ஏற்றுக்கிடுச்சு. 35 கோடி ரூபாய் கொடுத்தாங்க ஜெயலலிதா. 35 தொகுதியும் 35 கோடியும் இந்த பையன் தான் வாங்கினான், துரை வைகோ. அதை கூட அந்த கட்சிக்கு பொருளாளர் வாங்க மாட்டான், வாங்க முடியாது, எல்லாம் அவனே வீட்டில் கொண்டு வச்சுருவாங்க. இப்படி ஒரு நாதாரி அரசியல்வாதியை நாடு இப்போ தான் பார்க்க. இப்போ 4 தொகுதி பெற்ற போது கூட நாங்கள் திமுகவுடைய சிம்பலில் போட்டிக்கிட்டது எங்களுடைய துரதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. தோல் மரத்த தொழும்பன் இவன் தான். பாவலர் பிரிஞ்சு சொல்றார், தோல் மரத்து போன தொழும்பர்கள் இவங்க தான். எதுக்காக இந்த வார்த்தை எப்படி குறிப்பிடுறீங்க? இல்லைங்க, இப்படி சொல்லலாமா? முதல்ல நீ ஒன்றைத்தான் முதல்ல கூப்பிடுறாரு ஸ்டாலின், பேச்சுவார்த்தை நடத்தி 6 நாளாக்குனாரு. அப்பவுமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்க வேண்டாம், ஒரு சுத்து பேசலான்னு வெளியில் வந்திருக்க வேண்டாம். 6 நாள் வாங்கியாச்சு, இதை ஒத்துக்கிடுங்கன்னு சொல்லிச்சு, ஒத்துக்கிட்டான். ரூபா தான் அவனுக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சின்னத்திலே போட்டியிடாத அளவுக்கு திமுக சிம்பலில் தானே போட்டிட்டாங்க. ஆமாம், அப்பவுமே நான் திருச்சியில் உன் மகன் அன்னைக்கு சொன்னதை இப்போ ஏன் சொல்லலை? நீ இந்த தேர்தலை கடத்தணும், கொஞ்சம் ரூபாய் அடிக்கணும், அடிச்சுதான். ஓகே சார், இப்போது இந்த நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக பெற்ற வாக்கு சதவீதம் 2.75%. கிட்டத்தட்ட வாக்காளர்கள் 14,50,000 கிட்டத்தட்ட அவ்வளோ வாக்காளர்கள் பாஜகவுக்கு இந்த தேர்தலில் ஆதரவளித்து வாக்களிச்சிருக்காங்க. பாஜகவிலிருந்து அதெல்லாம் பாஜக ஓட்டா இல்லை, நான் அந்த கேட்க வரேன், நான் முடிச்சுக்கிறேன் கேள்வியை. அதாவது இப்போது பாஜகவிலிருந்து வெளியேறிய திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு இயக்கம் தொடங்க போகிறார், வி த லீடர்ஸ் அப்படின்னு ஒரு இயக்கம் தொடங்க போகிறோன்னு இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அறிவித்தார். அவர் அறிவித்த கிட்டத்தட்ட 15 மணி நேரத்தில் 16 லட்சம் பேர் அந்த இயக்கத்தில் இணைத்துக்கிட்டாங்க. இப்போ ஒரு கம்பாரிசன் சமூக வலைத்தளங்களில் போகுது. அதாவது இந்த தேர்தலில் பாஜக பெற்ற வாக்குகள் 14,50,000 கிட்டத்தட்ட. ஆனால் இன்னைக்கு திரு அண்ணாமலை அவர்களுக்காக இந்த இயக்கத்தில் இணைந்தவர்களுடைய எண்ணிக்கை 16 லட்சத்தை தாண்டி இன்னும் போய்கொண்டே இருக்கிறது. நீங்கள் பார்க்கும்போது 18 லட்சம் தாண்டியாச்சு, போய்கிட்டே இருக்கு. இது அதாவது அண்ணாமலைக்கான ஆதரவுன்னு எடுத்துக்கலாமா, இல்லை பாஜக இன்னொரு முறையும் பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசுகிறாரு ஒரு செய்தியாளர் சந்திப்பில். திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவை விட்டு வெளியே போனதுனால எந்த பாதிப்பும் பாஜகவுக்கு ஏற்படவில்லை. இருந்ததானங்க பாதிப்பு வரணும்னா இருக்கணும், கட்சியே இல்லையே. ஒரே ஒரு எம்எல்ஏ இருக்கார், போஜராஜனும் வந்துடுவார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் பாஜக இல்லை, நயினார் நாகேந்திரன் எந்த பாதிப்பும் வராது. அவர் திமுகவுக்கு போகிறது பேசிகிட்டு இருக்கார். நீ புதுசாக சொல்கிறீங்க? ஆமாம், அவர் ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர். இல்லை திமுகவில் போனால் கொஞ்சம் லைம் லைட்டில் இருக்கலாம், இதில் இருந்து என்னத்துக்கு அப்படின்னா முடிவெடுத்துட்டாருன்னு சொல்கிறாங்க. உங்கள் நண்பர் நீங்கள் சொன்ன பக்கம் சரியாக தான், என்னுடைய நல்ல நண்பர் அவர். திமுகவில் போகிறதுக்கு முடியும். அவர் திமுகவில் போன தேர்தலே வருதுன்னு நினச்சார். நான் அறிவாலயத்தில் பார்த்தேன், அண்ணன் ஸ்டாலின்கிட்ட சொன்னார், நயினார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் சம்பத்துன்னார். இழுத்து போடுங்கன்னா நல்லாயிருக்கும், திருநெல்வேலியில் நம்ம அந்த கட்சிக்கு ஒரு நல்ல கேண்டிடேட் மட்டும் இல்லை, கட்சிக்கு நல்ல ஆள் கருப்பசாமி பாண்டியனுக்கு பிறகு. ஆமாம், இழுத்து போடுங்கன்னு சொன்னேன். அப்போ நான் ஸ்டாலின்கிட்ட சொன்னேன், நான் பேசிகிட்டு இருக்கேன் சம்பத் அப்படின்னார்.
போயிடுவார். சரி சார், திரு அண்ணாமலையுடைய இந்த எழுச்சி, அதாவது இப்போ வந்து ஒரு கட்சியாக கூட இன்னும் தொடங்கலை, ஒரு இயக்கமாக தான் தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வரக்கூடிய பொதுத் தேர்தலில் வந்து கட்சியாக தொடங்க போகிறேன், போட்டியிடவும்லாம் சொல்லியிருக்காரு. இப்போ வந்து அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் மாற்று அப்படின்னு பார்க்கப்படக்கூடிய தாவேக்காவிற்கு இது ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துமா? இல்லை, தாவேக்காவை நோக்கி தான் அவர் கேள்வி கேட்பார். ஆளுங்கட்சியை ஆமாம், தாவேக்காவை விமர்சிப்பார், எங்கள் தலைவரையும் விமர்சிப்பார். அதுக்கு பயங்கர எஃபெக்ட் வரும். அது அவருக்கு ஒரு செல்வாக்கை உண்டாக்குமா? சரி, இப்பவுமே அவருக்கு செல்வாக்கான தலைவர் அவர் தான் தமிழ்நாட்டில். விஜய்க்கு பிறகு ஸ்டாலினுக்கெல்லாம் செல்வாக்கு கிடையாது. அப்போ திமுக அதிமுகவுடைய நிலை என்ன ஆகும்? அதிமுகவுக்கு பாடையில் வச்சு பால் விட்டுருவாங்க. சார், ஒரு தமிழ்நாட்டை வந்து அதிகபட்சமாக ஆண்ட கட்சி, ஒரு 31 அதான் அதுக்கு தலைவன் இப்படி ஒரு தலைவனை வச்சா அந்த கட்சி என்ன ஆகும்? இப்பமாவது யோசிக்க வேண்டாமாங்க? சாரசாரையாக வராங்களா தாவேக்காவிற்கு? வந்துட்டாங்க எல்லாரும். தொண்டர்கள் ஏற்கனவே வந்துட்டான், நிர்வாகிகள் இப்போ வந்துட்டு இருக்காங்க. அதான் தாவேக்காவும் அண்ணா திமுக ஒன்று தான்ட்டார் ஆதவர்ஜனா. ஆமாம், அது கூட நல்ல ஆய்வு. தாய்க்கழகம் தான் அது அப்படின்னு. தாய்க்கழகம்ன்றார். என்னன்னா திமுக எதிர்ப்பு தான் இந்த 2 கட்சிக்கு மூலதனம், கேபிட்டல். அதுவும் திமுக எதிர்ப்பு, எங்களுக்கும் திமுக எதிர்ப்பு. அதான் ஒன்று அப்படின்றாரு. இதுக்கு பதிலளிச்சு கூட அவனுக்கு முடியலை எடப்பாடி பழனிசாமி. ஆனால் நீங்கள் தேர்தலுக்கு முன்பு அதிமுகவை வந்து கடுமையாக விமர்சிச்சு, ஊழல் கட்சி அப்படிலாம் விமர்சி, இப்போ தாய்க்கழகம்னு சொன்னால் அது பொருத்தமாக இருக்குமா? இல்லை, தாய்க்கழகம்னு சொன்னது இதுக்கு தான், திமுக எதிர்ப்பு என்கிற புள்ளியில் தொடங்கும். அதைத்தான் ஆதவர்ஜனா சொன்னோம். ஓகே சார், இன்னொன்று சமூக வலைத்தளங்களில் வந்து ஒரு கம்பாரிஷனாக போயிட்டு இருக்கு. அதாவது கடம்பூர் ராஜு அவர்கள் வந்து அமைச்சராக இருக்கும்போது மாஸ்டர் படம் ரிலீஸ் செய்வதற்காக திரு விஜய் அவர்கள் வந்து அவரை பார்ப்பதற்காக காத்து கொண்டிருந்தார் அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோவும், இந்த பக்கம் வந்து அவருக்கு தாவேக்கா கட்சியில் இணைவதற்காக பனையூருக்கு வெளியில் காத்துட்டு இருந்த ஃபோட்டோ பற்றி காலம் பார்த்தீங்களா எப்படி மாறி போச்சுன்னு அப்படின்னு ஒரு கம்பாரிசன் இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? காலம், அதுதான் அதுக்கு பேர் தான் காலம். காலம் என்பது கரங்கபூர் சுழன்று. மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை மனோன்மணியத்தில் பாடுறார். காலம் என்பது கரங்கபூர் சுழன்று, கீழது மேலா மேலது கீழா மாற்றும்னு மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை சொல்கிறார். கடம்பூர் ராஜுக்கு அது அனுபவமாயிருக்கு, அவ்வளோதான். அதில் யாரையும் டேமேஜ் பண்ணணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. காலம் இப்படி தான் இருக்கும். ஓகே சார், காலத்தை பற்றி ரொம்ப தெளிவாக விளக்கி சொல்லி, டைம் இஸ் த, இங்கிலீஷில் சொல்லுவாங்க, டைம் இஸ் த கிரேட்டஸ்ட் பிசிஸ். காலம் ஒரு மருத்துவனை போன்றவர். அறுப்பதற்கு ஒரு காலம் உண்டு என்றால் விதைப்பதற்கும் ஒரு காலம் உண்டு. தாவேக்காவுக்கான காலம் இனி தாவேக்காவுக்கு காலம்தான். இனி 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 தமிழ்நாட்டில் தாவேக்காவின் காலம். ஒரு பவளவிழா பாப்பா தமிழ்நாட்டு அரசியலில் நித்தியத்தை இழந்து நிற்கிறது, நிச்சயமின்மை உடுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு அறிவியக்கமாக இருந்த இயக்கத்தை ஒரு குடும்ப இயக்கமாக்கிய ஒரு கொள்ளைக்கார குடும்பத்தின் கையில் சிக்கி இன்றைக்கு திமுக தீர்ந்து கொண்டிருக்கிறது, தேய்ந்து கொண்டிருக்கிறது, சாய்ந்து கொண்டிருக்கிறது. காப்பாற்ற முடியாத இடத்திற்கு அந்த கட்சியை இன்னைக்கு கொண்டு விட்டுருக்காங்க. ஓகே சார், காலத்தை பற்றி ரொம்ப தெளிவாக, அதாவது காலம் வந்து எப்படி ஒருத்தனை மாற்றும் அப்படிங்கிறத வந்து மாற்றிடும் தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். காலத்துக்காக நம்மளும் காத்திருப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.